கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். திருச்சபை வரலாற்றிலே இந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி ஜான் த பேப்டிஸ்ட் டே என்று சொல்லுவார்கள். யோவான் ஸ்நாபகனின் திருநாள். யோவான் ஸ்நாபகன் பாதையை செவை பண்ணுகிறவனாக இந்த உலகத்துல முன் அனுப்பப்பட்டவன். இந்த முன் அனுப்பப்பட்டவன் ஆற்ற வேண்டிய பணிகளை அவன் நேர்த்தியாய் அவன் பணியாற்றினான். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிறந்த மகனாகிய இவன் ஒரு வனாந்தரவாசியாக இருந்து வனாந்தரத்துல வாய்ஸ் ஆஃப் வில்டர்னஸ் என்று சொல்லுகிற கூப்பிடுகிறவனுடைய சப்தமாய் இருந்தான். தன் ஜனத்தை இறைவன் அண்டைக்கு திருப்புவதற்கு ஏற்ற ஒரு தீர்க்கதரிசியாக முன் அனுப்பப்பட்டவனாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு கடைசி தீர்க்கதரிசியாக அவன் காணப்பட்டான். இயேசுவானவர் வருவதற்கு முன்பதாக அவன் கடைசி தீர்க்கதரிசியாக காணப்பட்டான். அவனுடைய அர்ப்பணம், அவனுடைய வாழ்க்கை நிலை, இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஒரு உன்னத தன்மையோடு கூட எந்த தவறுக்கும் தன்னை ஆட்படுத்தி கொள்ளாதபடிக்கு தவறு செய்கிற எந்த மக்களையும் மனம் திரும்புதலுக்கு அழைக்கிறவனாய் காணப்பட்டான். அன்புக்குரியவர்களே, ஒரு ஊழியக்காரன் மக்களை மனம் திரும்புதலுக்கு அழைத்து மன்னிப்பை பெறுவதற்கான எத்தனங்களை தர வேண்டும். அந்த செயல்பாடுகளை இந்த யோவான் ஸ்நாபகன் தெளிவாய் செய்தான். அவனிடத்துல மனம் திரும்பி வந்த மக்களுக்கு திருமுழுக்கை கொடுத்தான். ஒருவேளை இன்றைக்கு திருமுழுக்கு பெறுகிறவர்கள் எல்லாம் மனம் திரும்பி பெற்றார்களா என்ற கேள்வி அடிக்கடி இந்த வார்த்தையின் அடிப்படையிலே எனக்கு எழுவது உண்டு. பாருங்கள், திருச்சபைகள்ல பிள்ளை பிறந்தது என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு திருமுழுக்கு கொடுக்கிறார்கள். அதை மற்ற மக்கள் கேலி செய்வார்கள், அவர்கள் மனம் திரும்பினார்களா என்று சொல்லி. இவர்கள் சொல்லுவார்கள், மனம் திரும்புதலுக்கான வகுப்புகளை நாங்கள் நடத்தி திடப்படுத்தல் கொடுக்கிறோம் என்று சொல்லி. எதை செய்தாலும் மனம் திரும்புதல் வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு மீறின செயல்பாடோ அதற்கு பின்பு பாவத்தின் ஈடுபாடுகளோ இருப்பதில்லை. வளர்ந்து திருமுழுக்கு பெற்றவர்கள் மனம் திரும்பி பெற்றார்களா? இன்றைக்கும் அந்த வாலிபர்களாக வயோதிகர்களாக நான் முழுக்க ஞானஸ்நானம் பெறுகிறேன் என்று சொன்னால் இந்த முழுக்க ஞானஸ்நானம் என்பது வேறு, மனம் திரும்புதல் என்பது வேறு. இவனுடைய மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் கண்டித்து உணர்த்துகிற ஞானஸ்நானமாய் காணப்பட்டது. அன்புக்குரிய விசுவாசிகளே, நீங்கள் திருமுழுக்கை பெற்றிருந்தால் அல்லது ஞானஸ்நானத்தை பெற்றிருந்தால் மனம் திரும்புதலின் அவசியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். மனம் திரும்புதல் மட்டுமே இறைவனை சார்ந்து நிற்க உதவி செய்யும். மனம் திரும்புதல் மட்டுமே இறைவனத்துல பற்றுதலாய் இருக்கவும் இறைவனை பற்றி அறிவிக்கவும் அது ஆலோசனை கொடுக்கிற ஒன்றாய் காணப்படும். யோவான் ஸ்நாபகனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட். He has given a wonderful statement. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் வாழ்க்கையில மற்ற மக்களை அசத்துகிற ஒன்றாய் காணப்படுது. இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு தகுதி இருக்கிறதா என்று சொல்லி யோசிக்கிற நிலைக்கு நேராக வருகிறது. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்கிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். He must increase, I must decrease. அன்புக்குரியவர்களே, மனம் திரும்புதல் வந்தது என்று சொன்னால் அந்த மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி காண்பிக்காது. பதவியோ பணமோ சமூக அந்தஸ்தோ எதுவும் உயர்த்தி காண்பிக்காது. எல்லாவற்றுக்கும் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிற, குறுக்கிக் கொள்ளுகிற, சுருக்கிக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையாய் காணப்படும். யோவான் ஸ்நாபகன் வெகு அழகான வார்த்தை, அவர் பெருக வேண்டும், இறைவன் மட்டுமே மகிமைப்பட வேண்டும். நான் ஒரு சேனல், நான் ஒரு வாய்க்கால் என்பதை அவன் தெளிவுபடுத்துகிறான். இன்றைக்கும் யோவான் ஸ்நாபகனுடைய நாட்கள்ல நாம் வரும் பொழுது அதை நினைவு கூறுவோம். நாம் சிறுகவும் இறைவன் பெருகவும் வேண்டும் என்பதை மனதில் வைத்து திருப்பணி ஆற்றுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. எங்களை உடைய நாமத்தின் மகிமைக்காக எடுத்து பயன்படுத்தும். எந்த நிலையிலும் எங்களை உயர்த்தாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.